ஓம் சாந்தி. சிவத்தந்தை வரதான நினைவின் பிராப்தி 17-3-2026. சுய புருஷார்த்தம் அனுபவமாக்குதல். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. தெய்வீக நினைவில் நான் ஆத்மாவின் அடிப்படை நிலையை உணர்கிறேன். தந்தையின் அன்பு என்னுள் ஓடிக்கொண்டிருக்கும் ஆதாரமாக இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் திறனை என்னுள் உருவாக்குகிறது. தந்தையின் நினைவு என் மனதை உயர்த்தி என் உள்ளத்தில் தெய்வீக அமைதியை உருவாக்குகிறது. நான் ஒரு தெய்வீக குழந்தை. தந்தையின் சக்தி என்னுள் இயல்பாக பாய்கிறது. நான் தந்தையின் வரதானத்தை நினைத்து அந்த வரத்தின் ஆழமான அர்த்தத்தை என் உள்ளத்தில் உணர்கிறேன். பழைய சம்ஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து விடுதலை பெற்று எப்போதும் சக்திகளில் நிரம்பியவராக அனைத்து பலவீனங்களிலிருந்தும் பழைய பழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழி சக்திகளை தாரணை செய்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். நான் தெய்வீக அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட ரூபமாக மாற்றிக்கொள்கிறேன். தந்தையின் ஞானம், பரிசுத்தம், அன்பு, அமைதி, சக்தி ஆகியவை எனது தெய்வீக ஆபரணங்களாக மாறுகின்றன. தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நான் மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாறுகிறேன். நான் எப்பொழுதும் இந்த ஆன்மீக அலங்காரங்களால் நிரம்பிய நிலையில் என் உள்ளத்தில் தெய்வீக சக்தி தொடர்ந்து ஓடுகிறது. நான் உணர்கிறேன், தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆத்மாக்கள் வருங்காலத்தில் விஷ்ணு வம்சத்தின் ஆத்மாக்களாக மாறுகிறார்கள். இப்பொழுது சுத்த வைஷ்ணவர் நிலையை அனுபவிக்கின்றேன். ஆத்மா தமோகுணமான எந்த எண்ணங்களாலும் பாதிக்கப்படாத தூய்மையான நிலையில் நிலை கொள்ளுகிறது. எந்த ஒரு தமோகுணமான சங்கல்பமும் என்னை தொட முடியாத சக்தி வாய்ந்த ஆத்மாவாக நான் மாறுகிறேன். நான் பழைய உலகத்தின் ஈர்ப்புகளிலிருந்து இயல்பாக விலகி நிற்கிறேன். உலகின் பொருட்கள் அல்லது மனிதர்களின் தாக்கம் ஆன்மாவை பாதிக்க முடியாத நிலையை நான் அடைகிறேன். நான் எளிதாக அந்த எல்லா தாக்கங்களிலிருந்தும் விடுபடுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் சஞ்சலமடையாமல் நிலைத்திருக்கின்றேன். நான் எந்த தடைகளையும் பயப்படாமல் அவற்றை தாண்டி செல்லும் சக்தியை பெறுகின்றேன். தந்தையின் வரதானம் என்னை பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற செய்கிறது. என்னுள் உள்ள ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் விழித்தெழ செய்கின்றன. தெய்வீக சக்திகளால் நிரம்புகிறேன். எப்பொழுதும் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறேன். நான் எந்த மனிதராலும் அல்லது எந்த பொருளாலும் கட்டுப்படாத ஆத்மாவாக இருக்கிறேன். அனுபவத்தில் ஆத்மா சக்தி பெறுகிறது. சக்தியை நான் உலகிற்கு பகிர்கிறேன். நான் அனைத்து தூய ஆத்மாக்களுக்கும் நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் உள்ளத்தில் தூய எண்ணங்களும் தூய உணர்வுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அமைதியும் ஒளியையும் வழங்குகிறேன். ஓம் சாந்தி.